ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். இந்தியா வங்கதேசம் இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரக்கூடிய 19ஆம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில சென்னை வந்திருக்கக்கூடிய இந்திய அணி வீரர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சமீபத்துல இலங்கை தொடர்ல பங்கேற்ற இந்திய அணி அடுத்ததா வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல பங்கேற்க உள்ளது. இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சமீபத்துல இலங்கை தொடர்ல பங்கேற்ற இந்திய அணி அடுத்ததா வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல பங்கேற்கிறதா இருக்கு. இலங்கை தொடர்ல இந்திய அணி முதல் போட்டியை போலதான் இரண்டாவது போட்டியிலேயும் இருந்தது. முழுக்க முழுக்க ஸ்பின்னர்ஸ்கள் தான் ஆதிக்கம் செலுத்தி இருந்தாங்க. இந்த நிலையில 240 ரன்கள் இலக்கை எடுக்க முடியாம இந்தியா 32 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவியது. இலங்கையோட தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறமா வங்கதேச அணியானது இந்தியா வந்து விளையாடுறதா இருக்கு. இவங்க 2 டெஸ்ட் 3 T20 போட்டிகள்லையும் இந்தியா கூட பங்கேற்கிறதா இருக்காங்க. பாகிஸ்தான்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பங்களாதேஷ் 2 டெஸ்ட் கொண்ட தொடர்ல விளையாடி இருக்காங்க. இந்த தொடரோட முதல் போட்டி ராவல்பிண்டியில கடந்த 21ஆம் தேதி நடந்தது. இந்திய வங்கம் இடையிலான 2 போட்டிகள் செப்டம்பர் 19, 23 தேதியிலும் அடுத்ததா செப்டம்பர் 27, அக்டோபர் 1ஆம் தேதியிலும் நடைபெற போகுது. முதல் டெஸ்ட் சென்னையிலும், 2வது டெஸ்ட் கான்பூர்லும் நடைபெற போகுது. பங்களாதேஷ் லாஸ்டா பாகிஸ்தான் கூட விளையாடின மேட்ச்ல அவங்களோட சொந்த மண்ணிலேயே 10 விக்கெட் வித்தியாசத்துல அவங்கள வீழ்த்தி டெஸ்ட் போட்டியிலையும் பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. பாகிஸ்தான் முதல்ல பேட்டிங் செஞ்சு சாட் ஷகீல் 141 ரன்களும் விக்கெட் கீப்பரான முகமது ரிஷ்வான் 171 ரன்களும் எடுத்திருந்த நிலையில பாகிஸ்தான் அணி 448 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செஞ்சுட்டாங்க. ரிஷ்வான் இரட்டை சதம் அடிக்க 21 ரன்கள் தான் பாக்கி இருந்த நிலையில டிக்ளேர் செஞ்சது விமர்சனத்துக்கு உள்ளாயிருந்துச்சு. பங்களாதேஷோட கேப்டனான ஷத்மன் இஸ்லாம் 93 ரன்களும், மொனிமுல் 50 ரன்களும், மிஷ்புகுர் ரஹீன் 191 ரன்களும், லிட்டன் தாஸ் 56 ரன்களும், மெஹிதி ஹாசன் 77 ரன்கள் அப்படின்னு நல்ல ஆட்டம் காட்டி 565 ரன்கள் குவிச்சிருந்தாங்க. இதனால பாகிஸ்தான் 117 ரன்கள் வித்தியாசத்துல பின்தள்ளிட்டாங்க. இதனால 117 ரன்கள் பின்தங்கிய பாகிஸ்தான் அடுத்த இன்னிங்ஸ்லயும் தடுமாறி 146 ரன்களுக்கு ஆட்டம் இழந்துட்டாங்க. வங்கதேசம் சார்பில் மெஹிதி ஹாசன் 4 விக்கெட்டும் ஷாகிப் அல் ஹசான் 3 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. வெற்றிக்கு 30 ரன்கள் தான் தேவையானதால பங்களாதேஷ் 6.3 ஓவர்களே விக்கெட் இழக்காமலேயே வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இந்த வெற்றியால பாகிஸ்தானோட மண்ணிலேயே 10 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற முதல் அணி அப்படிங்கிற சாதனையை பங்களாதேஷ் பெற்றிருக்கு. இந்தியா பங்களாதேஷ் இடையிலான 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் செப்டம்பர் 19ஆம் தேதி தொடங்குது. இந்த தொடரோட முதல் போட்டி சென்னை சேப்பாக்கத்துல உள்ள எம்.ஏ. சிதம்பரம் ஸ்டேடியத்துல நடக்க போகுது. இதுக்காக 2 அணிகளும் சென்னை வர ஆரம்பிச்சிருக்காங்க. இலங்கை தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியன் டீமோட கேப்டனான ரோஹித் சர்மாவும் ஹெட் கோச்சான கௌதம் கம்பீரும் செலக்ஷனோட ஹெட்டான அஜித் அகார்கரும் அப்புறமா BCCIயோட நிர்வாகிகளும் சேர்ந்து ஆலோசனை நடத்தி இருக்கிறாங்க. அவங்க வங்கதேச தொடர்ல யார் யாருக்கு இடம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கறத குறித்து பேசி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில இந்திய அணியோட ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர் செப்டம்பர் 13 அன்னைக்கு சென்னை வந்தடைஞ்சாரு. அதுக்கப்புறமா பெங்களூர்ல இருந்து இந்திய வீரர்கள் ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், யாஷ் தயாள், எஜஸ்வி ஜெய்ஸ்வால் அவங்களும் சென்னைக்கு வந்தாங்க. அதை தொடர்ந்து இரவிலேயே இந்திய அணியோட கேப்டனான ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோரும் சென்னை வந்தடைஞ்சாங்க. சென்னை வந்த இந்திய அணியோட வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டது. மேலும் செப்டம்பர் 14, 15ஆம் தேதிகள்ல பங்களாதேஷ் டீம் சென்னை வந்தடைஞ்சாங்க. சென்னைக்கு வந்த 2 டீமுமே பயிற்சியில ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் டீம் 5 வருஷத்துக்கு அப்புறமா இந்தியாவுக்கு வந்து 2 டெஸ்ட் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடர்லையும் கலந்துக்க போறாங்க. இந்த சமயத்துல இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான 5 பங்களாதேஷ் வீரர்களை பற்றி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறவரு வங்கதேச அணியோட கேப்டனான நஜ்முல் ஹுசைன். 15 வருஷத்துக்கு பிறகு
வங்கதேசம் வெளிநாட்டு டெஸ்ட் தொடர்ல வெற்றி பெற்றதுக்கு பெரிய காரணம் அவரோட லீடர்ஷிப் தான். லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிறது நஹித் ராணா. வங்கதேச அணிக்கான அதிவேக பந்து வீச்சாளர் தான் நஹித் ராணா. இவரு 145 கிலோமீட்டர் வேகத்துல பந்து வீசக்கூடியவர். சில சமயங்கள்ல 150 கூட தாண்டி இருக்கு. பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில 2வது இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு. 3வது இடத்துல ஷத்மான் இஸ்லாம் இருக்காரு. ராவல்பிண்டியில நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில ரொம்ப பொறுப்பான ஆட்டம் ஆடி 93 ரன்கள் எடுத்திருந்தாரு. பாகிஸ்தானுக்கு எதிரான தொடர்ல ஷத்மான் மற்றும் ஜாகிர் ஹசனோட ஜோடி ரொம்பவே நல்ல ரன்களை சேர்த்து கொடுத்தது. முதல் விக்கெட்டுக்கே ரொம்ப நல்லா விளையாடி இருந்தாங்க. அதனால இந்தியாவுக்கு எதிரான தொடர்ல இவங்க ரொம்ப முக்கியமானவங்களா பார்க்கப்படுறாங்க. 4வது இடத்துல இருக்கிறவரு ஹசன் மஹமத். 24 வயசு வீரரான ஹசன் மஹமத் பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தி இருக்காரு. 135 கிலோமீட்டர் வேகத்துல இவரு பந்து வீசினாலும் அதை ஸ்விங் செய்யறதுல சிறந்த வீரரா இருக்கிறாரு. அது கூடவே இறுதி கட்டத்துல ரொம்ப நல்ல பார்ட்னர்ஷிப்பும் அமைச்சு தரக்கூடிய கேபபிளும் இவருக்கு இருக்கு. இந்த லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிறவரு மெஹதி ஹசன். மெஹதி ஏற்கனவே தன்னுடைய கிரிக்கெட் திறமைய இந்தியாவுக்கு எதிரிலேயே நிரூபிச்சிருக்காரு. 2022 நடந்த ஒரு நாள் தொடர்ல மெஹதி ஹசன் இந்தியாவுக்கு எதிராக செம்மையா பங்களிப்பு கொடுத்திருந்தாரு. 2வது டெஸ்ட் போட்டியில பங்களாதேஷ் 6 விக்கெட் இழந்து 24 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்த நிலையில மெஹதி ஹசன் பேட்டிங் அவரோட பக்கம் ஆட்டம் ஆடி அசத்தி இருந்தாரு. அதோட ஷகிப் அல் ஹசானும் இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இந்தியாவுக்கு எதிராக அவரும் நல்ல ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு. இதனால இளமையும் திறமையும் கலந்த அணியா பங்களாதேஷ் பார்க்கப்படுது. பங்களாதேஷ் அணியோட இளம் வீரர்களும் அவர்களோட திறமையும் முனைப்பும் இந்திய அணிக்கு மிகுந்த சவாலாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.